காலை வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் ஷெனாய் நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய யுபிஎஸ்சி தேர்வு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சுமார் 60 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். டாஸ்மாக் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனை தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன், மேலாளர்கள் சங்கீதா, ராமதுரை முருகன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதிநகர் அம்பேத்கர் 1வது தெருவை சேர்ந்த மைக்கேல் ராஜ் மகன் முத்துக்குமார் வயது 19 வர்ணம் தீட்டும் வேலை செய்து வந்தார். இவர் இலுப்பையூரணி தங்கப்பா நகரில் உள்ள மஜித் என்பவரது வீட்டில் வர்ணம் தீட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். நேற்று மதியம் 12 மணியளவில் அவர் எந்திரம் மூலம் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதிலிருந்த வயரில் மின்கசிவு ஏற்பட்டு அவருக்கு மின்சாரம் தாக்கியது. இந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கஞ்சா வழக்கில் சிறை தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு குற்றவாளிகள் நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் வெள்ளைக்காளியின் பசங்க கொல்லாமல் விடமாட்டோம் என்று ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று அண்மையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அறிவித்திருந்தார். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் யுபிஐ பரிவர்த்தனையை உறுதி செய்ய வேண்டும் என்று யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் விபாஸ் பன்வான் என்ற இவர் மேற்கு வங்கத்திலிருந்து கேரளத்துக்கு பணிக்கு செல்வதற்கான ரயிலில் வந்துள்ளார். 30 வயதான இவர் திருப்பூர் அருகே கூலிப்பாளையம் ரயில் நிலையத்தில் ரயில் வந்து கொண்டிருந்த போது ஓடும் ரயிலிலிருந்து விபாஸ் பன்வான் குதித்துள்ளார். இதில் அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பயந்து 4வது மாடியிலிருந்து குதித்து பலியானார். பனி, மழை, வெயில் என எந்த பருவநிலை நிலவினாலும் உற்சாகமுடன் இருக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள், மதுப்பிரியர்கள், உணவு பிரியர்கள் பருவகால மாற்றத்துக்கு ஏற்ப எப்படி விதவிதமான உணவு வகைகளை சாப்பிடுகிறார்களோ அதேபோல மதுப்பிரியர்களும் அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ப மதுபானங்களை வாங்கி குடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் எதிரொலி காரணமாக டாஸ்மாக் கடைகளில் பீர் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான கோகுல இந்திராவின் கணவர் சந்திரசேகர் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மரணமடைந்தார். இந்த நிலையில் இவரது மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் அருகே டீ கடை அருகே சிக்கிய நட்சத்திர ஆமையை பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டனர். பின்னர் நட்சத்திர ஆமை வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞரின் சாதனைகளில் சில கலைஞரின் கல்வி சார்ந்த சாதனைகளை முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். லால்குடியில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ரயில்வே அதிகாரிகளிடம் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் செக் போஸ்டில் இன்று அதிகாலை ஆம்னி பஸ்ஸை ஏட்டு தேவேந்திரன் சோதனை செய்ததில் ரூபாய் 40 லட்சம் பிடிபட்டது. இரவு ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் எழிலரசி அவரை விசாரணை செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தலைமையில் இன்று மதுரையில் நடைபெற்ற முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் மதுரை கோட்டத்தின் கீழ் உள்ள தொகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு முன்னேற்றப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை பற்றிய விரிவான விவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைந்திருப்பதாக கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாத 35 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை பிடித்து விசாரணை பின் வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகி டில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பரமேஸ்வரன் அவர்களின் உடல்நலம் குறித்து அவரது மனைவி மருத்துவர் நயன்தாரா அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக விசாரித்து தேவைப்படும் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் தாக்குதலை பீகார் தேர்தல் பரப்புரைக்கு மோடி பயன்படுத்துகிறார் என திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மாரம்பாடியில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை பள்ளியில் உணவு சமைக்க தண்ணீர் இல்லாததால் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிலரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்று தண்ணீர் எடுத்து வருமாறு பள்ளி தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் நூழிலியில் உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் தப்பினர். விழுப்புரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 06105 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் வருகிற மே 2 முதல் ஜூன் 30 வரை இயக்கப்படும். இது திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 4:15 மணியளவில் விழுப்புரத்தில் இருந்து புறப்படும். அதே நாளில் காலை 11:40 மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்றடையும் என்ற தகவல் வெளியானது.
தஞ்சாவூர் அரசு ராசா மிராஸ்தார் மருத்துவமனையில் மகப்பேறு பச்சிளம் குழந்தை பிரிவில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அந்த பிரிவில் இருந்த கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நான் முதல்வன் திட்ட மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் மேலும் ஒரு அசத்தலான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மோடி அரசின் தோல்வியை வெளிப்படுத்துகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் தெரிவித்துள்ளார். மயோனைஸ் என்பது முட்டையின் மஞ்சள் கரு, எண்ணெய் மற்றும் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு கொண்டு தயாரிக்கப்படும் சாஸ் ஆகும். வெள்ளை நிறத்திலான இந்த சாஸ் தான் ஷவர்மா, தந்தூரி, சாண்ட்விச், சாலட், பார்பிக்யூ உட்பட துரித உணவுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் மயோனைஸ் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் மாற்று உணவுப் பொருள் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னை காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது மத்திய அரசு அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. திண்டுக்கல் அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வருகிற ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மே 10ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் தினமும் சுவாமி அம்பாளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளு வீதி உலா நடைபெறுகிறது. மொழிப்போர் தியாகி ராஜேந்திரனுக்கு பரங்கிப்பேட்டையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் மணிமண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள ராஜேந்திரனின் சமாதிக்கு அருகிலுள்ள இடத்தை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்திருப்பது பரபரப்பான செய்தியாகியுள்ளது. மணப்பாறை அருகே சத்துணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கிராமப்புறங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் கட்டுநர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் பாலுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய தனி கொள்கை வகுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பேரவையில் பதிலளிக்கப்பட்டது. சென்னையில் பிரீமியர் தொடரில் இன்று சென்னை ஐதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கட்டாயம் வென்றாக வேண்டிய நிலையில் இரு அணிகளும் களமிறங்கின. சேலஞ்சர் டென்னிஸின் அரையிறுதிக்கு இந்தியாவின் ராமநாதன் ஜோடி முன்னேறியது. புவனேஸ்வரில் சூப்பர் கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்டு 16 போட்டியில் சென்னை அணி தோல்வியடைந்தது. IPL 2025 விராட் கோலி, தேவ்தத் பட்டிக்கல் அரை சதம், ராஜஸ்தானுக்கு 206 ரன்கள் இலக்கை RCB நிர்ணயித்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,005 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வருகிற 26ஆம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்றும் இயல்பை விட சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகிற 27ஆம் தேதி முதல் இம்மாத இறுதி வரையில் வெப்பம் அதிகரித்தே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று தமிழ்நாட்டில் 12 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.